இன்றைக்கி நம்ம சேனலில் நெல்லாம்பட்டி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சேனலில் சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மண் சட்டியை சூடு பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி விதை கொஞ்சம் போட்டுக்கோங்க. சோம்பு, சீரகம், மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அந்த மண் சட்டி சூட்லேயே நல்லா ட்ரையாக இதுவாயிடும். அது கூட பிரியாணி மசாலாஸ்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வெறும் பட்டை மட்டும்தான் பிரியாணி இது போடுற மணிக்கு. இப்போ நம்ம அந்த சூட்டு பத்துலேன்னு இப்போ அடுப்பு ஆன் பண்ணி வதக்கணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ நம்ம அதை எல்லாத்தையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து அதே ஒரு மண் சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வர மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 15-10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அது நல்லா கோல்டு கலரில் வர வரைய வதக்கிக்கோங்க. இப்போ அதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம வதக்கிறது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கொஞ்சம் நல்லா கிண்டிக்கோங்க. அதோட ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க.
கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அந்த மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. தக்காளி வதங்குற வரைக்கும் கிண்டணும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கணும். வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த இது மசாலாவோடு சேர்த்து நல்லா கிண்டுங்க. கொஞ்சோண்டு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கலருக்காண்டி. கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் போட்டு கிண்டிக்கலாம் நல்லா. கொஞ்சம் கல்லுப்பு தேவையான அளவு. கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். மூடி போட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். இப்போ மூடியை திறந்து லைட்டாக கிண்டி விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். முக்கால்வாசி சிக்கன் வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச பொடியை இப்போ சேர்த்துக்கலாம். அரைச்ச பொடியை சேர்த்து கிண்டிக்கலாம்.
இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா தண்ணி சுண்டி வரட்டும். இப்போ நம்ம மூடியை திறந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி நல்லா சுண்டி வற்றி எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் ஆஃப் பண்ணணும் அடுப்பை. இப்போ நல்லா சிக்கன் சுண்டி வருது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. சிக்கனை இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். சுண்டி வந்த பிறகு கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் சிக்கன் இருக்கட்டும். இப்போ நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கருவேப்பிலையை கிள்ளி போடணும். அவ்வளோதான், நம்மளோட நெல்லாம்பெட்டி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம நெல்லாம்பெட்டி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மண் சட்டின்றதுனால இன்னும் கொஞ்சம் சூடு அப்படியே இருக்குது. இப்போ நம்ம டேஸ்டிங் அப்பாட்ட கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் நம்ம நெல்லாம்பெட்டி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வாரம் உங்கள் குழந்தைய செஞ்சுட்டாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அப்பா எப்படி பாருக்கு? ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சிக்கன் மாதிரியே தெரியல, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ரெண்டாவது வந்து நல்லா காரசாரமாக உரப்பாக இருக்குது. சப்புன்னு சாப்பிட்டுட்டே இருக்கிறவங்களுக்கு ஒரு காரசாரமாக டிஷ்ஷு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து தயார் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது.